பரிச்சயப்படுத்துதல் இருக்கு இல்லையா, சின்ன வயசுல இருந்தே சுக்கு எண்ணெய் சாப்பிடணும், உளுந்தங்கஞ்சி சாப்பிடணுங்கிற விஷயம். இது வந்து இன்னைக்கு வந்து நம்ம நிறைய நெருக்கடியான வாழ்க்கை, ஒரு சேட்டலைட் ஃபேமிலிஸா இருக்கிறது, அப்புறம் இது மேல எல்லாத்துலேயும் இப்போ வந்து சாட் ஜிபிடியில் அதுக்கு வந்து பதில் இருந்தால் மட்டும்தான் எடுத்துப்பாங்க. இல்லைன்னா ப்ரெஃபரன்சிட்டியில் போட்டு உளுந்து சாப்பிட்டா உண்மையிலேயே ஓவலேஷன் இம்ப்ரூவ் ஆகுமா, அது பதில் போடலைன்னா அதை எடுத்து வந்து காட்டுவாங்க. சார் நீங்கள் சொன்னீங்க ஆனால் அப்படி ஒன்றும் வரலையே, இது பேப்பர் இல்லையா அப்படின்னு. இது ஒரு எவிடன்ஸ் பேஸ்டு இது இருந்தால் மட்டும்தான் நம்புகிற ஒரு உலகமாக மாறுறது. அதெல்லாம் இதுக்கான இடையூறு. நீங்கள் சொன்ன மாதிரி இதை வந்து சில விஷயங்கள் இது நிச்சயமா 100% சொல்லலாம், வேற எந்த கெடுதலும் உருவாக்காது. உளுந்துலையோ எள்ளிலையோ வந்து பிரச்சனை வராது. குறைஞ்சபட்சம் உன்னுடைய கான்ஸ்டிபேஷனையாவது அது ரிலீஸ் பண்ணும், அவனுக்கோட பேசிக் அயன் கொடுக்கும். அதை நம்ம அது குறிப்பாக இந்த அடிப்படை அவங்க சொன்னது தான். அதாவது மாதவிடாய் சீராக வைத்துக்கொள்வது பல வகையிலையும் பெண்களை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கும். ஒரு ரெகுலர் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இருக்கிற ஒரு பெண்ணுடைய மனம் நல்லாயிருக்கும், உடல் எடை கூடாது, அவர்களுடைய ஒட்டுமொத்த நாட்களில் இருக்கக்கூடிய உடல் உறுதி நல்லாயிருக்கும், இரும்பு சத்து குறையாது. அதுக்கப்புறம் அவங்க திருமண வாழ்க்கைக்குள்ளே போய் கருத்தரிக்கணும்னு ஒரு திட்டமிடுறாங்கன்னா அதுக்கு அது உதவியாக இருக்கும். ஸோ இன்னொரு விஷயம், அவங்க பேச ஆரம்பிக்கும்போது சொன்னாங்க, அந்த மாதவிடாய் எப்படிங்கிற ஒரு விஷயத்து மேலேயே ஒரு டபு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அதை சொல்கிறதுக்கும் பேசுகிறதுக்கும். இதை ஒரு 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 ஆண் பெண்ணு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அதை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட அதை ஒரு ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு இனிபிஷன், ஒரு ஸ்டிக்மா, ஒரு டபு இருக்குது. அதை உடைக்கணும் முதல்ல. அது ஒன்று.